மகா வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா அப்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. மறுபடியும் என்னடி பிரச்சனை? இப்போ தான் அவங்க மாமனார் வந்து உனக்கு சப்போர்ட்டாக இருக்காரு அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் அதுக்கு சொல்லலை. இன்றைக்கி வந்து அவரோட ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அதுக்கு நான் போய் அவருக்கு செஞ்சு கொடுக்கணும். நிஜமாவடி மாப்பிள்ளையே உன்னை கூப்பிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் போகிறேன் அப்படின்றாங்க. சரிடி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து மகா வந்து சமையல் கட்டுலேருந்து வெளியே வரும்போது கரெக்டாக யாரோ வந்து வீட்டுக்கு தேடி வராங்க. யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய லேடீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க எல்லாருமே வந்து யாருன்னு எல்லாருமே கேட்டோன்னே, முக்கியமான விஷயத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஃபேமிலி எவ்வளோ ஒரு நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலியை பாராட்ட தாங்க நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? ஒரு மருமகளை எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியுது. அவ்வளோ வந்து நல்லா உங்கள் மருமகளை நடத்துகிறீங்க. பாருங்கள் உங்கள் பையன் வந்து அவங்க மருமகளுக்கு உதவியாக வந்து சேத்துலேயே கால் வச்சு அவர் வந்து இவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். பெரிய குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து பிறந்தாலும் எப்படி சூர்யா இந்த அளவு நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல் மைண்டாக இருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நீங்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு ஆம்பளை பசங்களும் எப்படி நடந்துக்கணும், அவங்க ஒய்ஃபை எப்படி வச்சுக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உதாரண புருஷன் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் அவர் வந்து இவ்வளோ நல்லவர் தெரியுமாங்க. என்னோட வந்து முழு வந்து உழைப்புக்கும் வந்து அவர் தான் காரணம். நான் இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறேன்னா இதுக்கெல்லாம் என் புருஷன் தான் காரணம், என் வீடு தான் காரணம் மகா வேணும்னே வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து வந்து காயத்ரி ஆமாம் அப்படின்றாங்க. உடனே ராஜலக்ஷ்மி செமையாக டென்ஷனாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் வந்து அத்தையா கிடைக்க இந்த பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும். உங்கள் மருமகளை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு அத்தை யாருக்குமே கிடைக்காது. இந்த காலத்தில் எங்கெங்க மருமகளை வந்து கொடுமைப்படுத்துகிற அத்தைங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி ஒன்றும் புரிய முடியும் முறைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மாமியார் கிடைக்க அந்த பொண்ணு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் உதாரண மாமியார் அப்படின்றாங்க. சரிங்க வந்த விஷயத்த சொல்ல, இது பாராட்டுறதாங்க நாங்கள் வந்திருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. கௌரவப்படுத்துறதுக்காக வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சூர்யா சொல்கிறாரு. உன்னை அவங்க அப்பா திட்டுறாரு. ஏன்டா அவ்வளோ தூரம் உன்னை தேடி வந்திருக்காங்க, அதுவும் மகளிர் சங்கத்தில் வேற வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா, இது எவ்வளோ பெரிய சங்கம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சூர்யாவை ஏற்றுக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய சால்வையை மகாக்கும் சூர்யாவுக்கும் ஒன்றா போத்துறாங்க. அப்போ மகா வந்து சூர்யாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து அணைச்சபடி நிற்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக. உடனே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. உடனே வந்து எங்கள் ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு பூங்கொத்து கொடுக்குறாங்க சூர்யா கிட்ட. அதையும் அந்த பொக்கையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டுல ஒன்றும் புரியாமல் நிற்கிறாரு. நீங்கள் நல்ல ஜோடிங்க, சூப்பர் ஜோடிங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. இந்த குடும்பத்தோட பாரம்பரியத்தை பார்த்து எங்களுக்கு உண்மையிலே வந்து மெய்சிலுத்து வச்சுக்கிட்டீங்க. இவ்வளோ பெரிய குடும்பம் இவ்வளோ வந்து தன்மையாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்க தாத்தாக்கும் பாட்டிக்கும் சந்தோஷமாக இருக்குது. உடனே தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, உண்மையிலே இந்த பெருமையெல்லாம் கிடைக்க மகா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ வந்து எப்படிமா பிரச்சனை பண்ணமா, உன் புள்ள வந்து சேத்துல காலை வச்சுட்டான்னு என்னென்ன பண்ண, இப்போ பார்த்தியா எல்லாரும் எப்படி பாராட்டுறாங்க உன் பையனன்னு சொல்லிட்டு. இந்த குடும்பத்துக்கு பெருமையே மகா தான் இவ்வளோ பெருமையை வந்து தேடி கொடுத்துருக்கா. உனக்கு என்ன வேணாலும் கேளுமா, நான் உனக்கு தரமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே வேணாம், இந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்கிட்ட நல்லா பேசினா போதும் அப்படின்னு. அதான் நான் சொல்லிட்டு எனக்கு இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு. எனக்கு அது போதும், வேறு எதுவும் தேவையில்லை. உண்மையிலே மகா நீ கிரேட்மா. பாரு சாதாரணமாக இருந்தால் கூட இவ்வளோ பெருமை கிடச்சிருக்காது எங்களுக்கு, இந்த மாதிரி விஷயத்தில் எவ்வளோ பெருமை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு சூர்யாவோட அப்பா. ஆனால் ராஜலட்சுமி சொல்கிறாங்க, என்ன தான் நீங்கள் இவ்வளோ பாராட்டினாலும் சரி, என்னால் மட்டும் இதெல்லாம் சகிச்சிக்கவே முடியாது. அவள் பண்ணது என்ன பொறுத்துக்கும் தப்பு தான், நான் மட்டும் மாறவே மாட்டேன் யார் மாறினாலும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விடுமா அவளை, அவள் எப்பவுமே அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு. இது முடியும்.